குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கேரளாவில் ஓணம் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 10 நாட்களில் வரலாறு காணாத அளவு அங்கு மது விற்பனை நடந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு இதே காலகட்டத்தில் சுமார் 776 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்த நிலையில் இந்த ஆண்டு சுமார் 50 கோடி ரூபாய் அதிகரித்து 826 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. ஓணம் பண்டிகைக்கு முந்தைய நாளான உத்திராட நாளில் மட்டும் 137 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் 126 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்திருந்தது. உத்திராட நாளில் மட்டும் 6 மதுபான கடைகளில் 1 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக மது விற்பனை நடந்துள்ளது. அதில் 3 மதுபான கடைகள் கொல்லம் மாவட்டத்திலேயே உள்ளன. உத்திராட நாளில் அதிகபட்சமாக கொல்லம் மாவட்டம் கருணாகப்பள்ளியில் இருக்கும் அரசு மதுபான கடையில் 1.46 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. இதுவே கேரளாவில் அதிக அளவு மது விற்பனையாகும். அதற்கு அடுத்தபடியாக கொல்லம் அருகே உள்ள காவநாடு மதுபான கடையில் 1.24 கோடிக்கும், மலப்புரம் மாவட்டம் பெருத்தல் மன்னாவில் உள்ள மதுபான கடையில் 1.11 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனை நடந்துள்ளது. திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி மதுபான கடையில் 1.07 கோடி ரூபாய்க்கும், இரிஞ்சாலக்குடா மதுபான கடையில் 1.03 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகியுள்ளது என கேரள அரசின் மதுபான விற்பனை கழகம் தெரிவித்துள்ளது.